ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செட். ஸோ இது வந்து செட்டுங்கிற சாப்டரில் ஒரு ரொம்ப ஃபேமஸான டாபிக்னு வச்சுக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆக்சுவலி டைப்ஸ் ஆஃப் செட். ஸோ டைப்ஸ் ஆஃப் செட் வந்து நிறையா இருக்குது, ஒரு 10 to 11 இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் பார்க்க போகிற செட் தான் வந்து எம்டி செட் ஆர் நல் செட், இன்னொரு பேர் வாய்ட் செட். ஸோ இந்த மூணு பேருமே இருக்குது இந்த ஒரு செட்டுக்கு. ஸோ எம்டி செட் அப்படின்னா என்னென்னா, இந்த செட்டில் வந்து எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. நம்ம மேலே பார்த்தோம்ல, முன்னாடி போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, அந்த செட்டுக்குள்ளார அந்த நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸு ஒரு செட்டில் சுத்தமாக இல்லாத போது தான் அது பேர் எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸாக டினோட் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே நீங்கள் இந்த மாதிரி மட்டும் பார்த்தீங்கனாலே அதோட மீனிங் வந்து நல் செட்டோ இல்லை எம்டி செட்டோ இல்லை வாய்ட் செட்டோ தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இஃப் செட் ஏ இஸ் அ செட் கண்டெய்னிங், இப்போ உங்களுக்கு இன்டெஜர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 0லேருந்து 1 2 3 4 அந்த மாதிரி போகிறது தான். ஸோ இங்கே நடுவில் பாயிண்ட் வச்சு வரதெல்லாம் வந்து இன்டெஜர்ஸ் கிடையாது. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த செட் ஏல இன்டெஜர்ஸ் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிங்க இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு 1க்கும் 2க்கும் நடுவில் வந்து இன்டெஜர்ஸ் ஏதாச்சும் தெரியுதா? இல்லை. அப்படிங்கும் போது இந்த செட்டில் எந்த எலிமெண்ட்ஸும் வராது. அதனால தான் இது பேர் நல் செட் ஒரு எம்டி செட். ஸோ நெக்ஸ்ட் செட் என்னென்னா சிங்கிள்டன் செட். அப்படின்னா இந்த செட்டில் ஒன்லி ஒன் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் சிங்கிள்னாலே உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ ஒன்லி ஒன். ஸோ அப்படிங்கும் போது ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இந்த செட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டு எப்படி இருக்குன்னா, கர்லி பிரேசஸ் போட்டு எக்ஸு, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் போன கிளாஸில், சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5யும் அதே மாதிரி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட்டு 3ஓட அதிகமாக இருக்குது, ஆனால் 5ஓட கம்மியாக இருக்குது. அப்படிங்கும் போது என்ன நம்பர் உங்களுக்கு தெரியும்? 4. ஏன்னா 3 4 5. ஸோ 5ஓட கம்மியாக 4 இருக்குது, 3ஓட அதிகமாக 4 தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். அதனால தான் இது பேர் சிங்கிள்டன் செட். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவது செட் வந்து ஃபைனைட் செட். உங்களுக்கு ஃபைனைட்டாக, இன்ஃபனைட்னா உங்களுக்கு தெரியும்ல, இன்ஃபனைட்னா இப்படி கண்டினியூஸாக போகும். ஆனால் இது ஃபைனைட்னா இன்ஃபனைட்டாக இல்லாதது, அதாவது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கவுண்டபிள்ஸ். இன்ஃபனைட்னா கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும், அதனால் கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா அப்பா, நீங்கள், உங்கள் தங்கச்சி இருக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. அதனால தான் அது பேர் ஃபைனைட் செட்டுங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப், நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கல்ல ஸ்கூலில், சப்ஜெக்ட்ஸ் லேர்ன்ட் அட் ஸ்கூல். ஸோ அது வந்து மேக்ஸ் இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டில் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் ஃபைனைட் செட். ஸோ 4வது செட் என்னென்னா இன்ஃபனைட் செட். இப்போ பார்த்ததுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட். அப்படின்னா இன்ஃபனைட்டாக போயிட்டே இருக்கும், லைக் யூனிவர்ஸ் மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 5 10 15 20 25 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபனைட்டாக போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இன்ஃபனைட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த இன்ஃபனைட் செட்லேயே ஒரு சப் டாபிக் இருக்குது, என்னென்னா கார்டினல் நம்பர்ஸ் ஆஃப் செட். ஸோ அந்த கார்டினல் நம்பர்ஸ் ஆஃப் செட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்டும்பாங்க. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ரெப்ரசன்டட் பை n
பர்டிகுலர் சப்செட். ஸோ இது நம்மளுக்கு ஏங்கிறது ஒரு கேபிட்டல் ஆல்ஃபபெட் வந்து ஒரு ஒரு செட்டை வந்து டினோட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இந்த என் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் செட் அப்படின்னா. ஸோ இந்த பர்டிகுலர் செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட் ஏ இருக்குது, ஓகேவா. ஸோ அதில் வந்து 2 3 4 6 7 இதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸும்பாங்க. ஸோ இந்த செட்டில் வந்து இந்த செட்டோட கார்டினல் நம்பர் அப்படின்னா என்ன? n ஆஃப் a. கார்டினல் நம்பர், இந்த செட்டோட கார்டினல் நம்பர் எவ்வளோ? இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 இதுதான் வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். இது வந்து ஒரு ஸ்மால் சப் டாபிக் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th செட் வந்து ஈக்குவலண்ட் செட். ஸோ ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா, ஈக்குவலண்ட்னா பேர்லேயே பாருங்கள், சம்திங் ஏதோ வந்து ஈக்குவல் பற்றி சொல்லுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செட் ஏ எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2 3, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பி எடுத்துக்கலாம், 4 5, ஓகேவா. ஸோ இது என்ன, இந்த ஈக்குவலண்ட் செட்னா ரெண்டு வெவ்வேறு செட்டில் ஒரே கார்டினல் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம இங்கே லேர்ன் பண்ணோம்ல, கார்டினல் நம்பர்ஸ்னால் என்ன? ஒரு செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த செட்டோட கார்டினல் நம்பரும் இந்த செட்டோட கார்டினல் நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட கார்டினல் நம்பர் என்ன? இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதோட கார்டினல் நம்பர் ஆஃப் தி செட் ஏ இஸ் 2. நெக்ஸ்ட் இந்த செட் பியில் வந்து செட் பியோட கார்டினல் நம்பர் என்ன? இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2. ஸோ இதுலேயும் வந்து கார்டினல் நம்பர் 2. ஸோ இப்போ இந்த செட் ஏதும் செட் பி இதுவும் இந்த 2 கார்டினல் நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், 2. அதனால தான் இந்த 2 செட்டும் வந்து ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 6th வந்து ஈக்குவல் செட்ஸ். இப்போ ஈக்குவல் செட்னா சேம் எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரி, எக்ஸாக்டாக ஒரே மாதிரி, ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏல வந்து 3,4 இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு செட் பியில் வந்து அதுலேயும் 3,4 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் 2 2, ஓகேவா. இதுலேயும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் எலிமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்குது, ஓகேவா. ஸோ அப்படிங்கும் போது இது எக்ஸாக்ட்லி காப்பி மாதிரி இருக்குது பாருங்கள். அதை தான் வந்து ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கூட போடலாம். இப்போ வந்து இதுவே ஆர்டர் மாற்றி, இப்போ 3 4 இருக்குது, பி வந்து 4 3 இருக்குது. நான் தான் போன கிளாஸில் சொன்னேன்ல, எந்த ஆர்டரில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். எந்த மாதிரி ஆர்டர் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தீஸ் ஆர் கால்ட் ஈக்குவல் செட், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது கார்டினல் நம்பர், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈக்குவேலண்ட்டும்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற எலிமெண்ட்டே ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவல் செட். ஸோ இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட். பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், இது யூனிவர்ஸ்னால் ஒரு பெரிய இன்ஃபனைட்டான அந்த ஒரு இது. ஸோ அதில் வந்து கண்டெய்ன்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன். ஓகே, இப்போ ஒரு எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர், ஓகே. நேச்சுரல் நம்பர் அதாவது யூ வந்து ஜென்ரலாக யூனிவர்சல் செட் வந்து யூவில் ரெப்ரசென்ட் ஆகும், கேபிட்டல் யூவில் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ அதில் வந்து எக்ஸ் சச் தட் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா நேச்சுரல் நம்பரும் இந்த யூனிவர்சல் செட்டில் வரும். 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு செட்டில் இது பண்ணுறதுனால தான் இது யூனிவர்சல் செட்டும்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு செட் ஏ, அதில் வந்து எர்த் இருக்குது, மாஸ் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ ஆல் பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் எல்லா பிளானட்ஸும் வந்துடுறதுனால இது வந்து யூனிவர்சல் செட் ஆஃப் சோலார் சிஸ்டம், ஓகேவா. ஸோ சம்திங் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்செட்.
ஸோ சப்னாலே ஏதோ வந்து சப் டாப்பிக்கு சப்செட்டு அப்படின்னாலே அது கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது செட்டுக்கு கீழே இருக்கிறது. ஸோ எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ செட் A 2 3 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு செட் Bயில் 2 3 6 7 8. ஸோ இதில் பாருங்கள், இந்த செட் Aயில் வந்து 2 3 6 இருக்குது. செட் Bயில் வந்து 2 3 6ம் இருக்குது, 7 8 இருக்குது. அதாவது ஸோ இந்த செட்டில் இருக்கிறது இதுலேயும் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், 2 2ல் இருக்குது, 2 3 3 இருக்குது, 6 6 இருக்குது. ஆனால் 7 8லாம் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இந்த செட்டு வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் பீம்பாங்க. அதாவது டினோட் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆஃப் பி. ஸோ என்னது? A இஸ் அ சப்செட் ஆஃப் B. இப்போ இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதுவுமே இதில் இல்லைன்னா அப்போ A இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் B. A இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் B. ஓகேவா? ஸோ அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து இந்த ஏங்கிற சப்செட்டில் வந்து 2 இருக்குது. 2 வந்து எலிமெண்ட்டு. நம்ம போன கிளாஸில் பிலாங்ஸ் டு பற்றி தெரியும். பிலாங்ஸ் டு இந்த சப்செட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ இப்போ வந்து இந்த A வந்து பியோட சப்செட்டுன்னு இருக்காங்கல்ல. ஓகேவா? அப்படிங்கும் போது இந்த 2 வந்து பிலையும் தானே இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ A வந்து ஒரு சப்செட் ஆஃப் பின்னு இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த ஏல இருக்கிற எலிமெண்ட் வந்து பிலையும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், 3 வந்து ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. அதனால தான் 3 பிலாங்ஸ் டு A as well as 3 பிலாங்ஸ் டு B. ஸோ இது வந்து சப்செட். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஈங்கிற ஒரு செட் வந்து இது சப்செட் ஆஃப் எஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஜென்ரலாக வந்து செட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆல்ஃபபெட் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதோட எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது இதோட இந்த செட்டோட எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, இப்போ இ வந்து சப்செட் ஆஃப் எஃப். ஓகேவா? அப்படிங்கும் போது ஈயோட எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃப்போடதும் எலிமெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஏ வந்து இப்போ ஈக்கு பிலாங் ஆகும் போது ஏ வந்து எஃப்க்கும் பிலாங் ஆகும். ஓகேவா? நம்ம இது தெரியும், பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள். ஸோ இஃப் ஏ இஸ் எலிமெண்ட் ஆஃப் இ, ஏ பிலாங்ஸ் டு இ, then A also belongs to F. Only if E is a subset of F. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டயக்ராமில் இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? ஏங்கிறது இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்படிங்கும் போது பிக்குள்ளாரதான் ஏ இருக்கும். அப்படிங்கும் போது பாருங்கள், இப்போ ஏல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிக்குள்ளாரையும் தானே இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த பிலாங்ஸ் டு வச்சு ஈஸியாக டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I'll be always free to clear you. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு NA அப்படின்னா என்ன, நம்ம கார்டினல் நம்பர்ஸ்ன்னு மேலே பார்த்தோம். அப்படின்னா இந்த செட் ஏல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறது தான் இந்த NA கார்டினல் நம்பர். ஓகேவா? இப்போ NA வந்து பியோட சப்செட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த NA இருக்கிற இந்த அதாவது A செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்றே கம்மியாக இல்லைன்னா ஈக்குவல் டு ஒரு NB. பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோட ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்றே கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அதோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு ரூல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி இஃப், இது எப்போ இந்த ரூல்னா, ஒன்லி இஃப் A இஸ் அ சப்செட் ஆஃப் B. நெக்ஸ்ட், ஸோ 9th பார்க்க போகிறது ப்ராப்பர் சப்செட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செட் A இருக்குது. அந்த செட் ஏல வந்து 2 3 5 6. ஓகே, நெக்ஸ்ட் செட் பியில் வந்து 2 3 5 6 8 9 இது இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதை பார்த்தாலே கிளியர்லி தெரியுது, ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிலையும் இருக்குது. அப்படிங்கும் போது ஏங்கிற செட் வந்து பியோட சப்செட்டுன்னு தெரியுது. ஏன்னா இதில் வர எல்லா எலிமெண்ட்ஸும் இதுலேயும் வருது. ஸோ இதெல்லாம் இருந்து A இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் A இஸ் நாட் ஈக்குவல் டு B. பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவல் செட்டாக இல்லை. ஏன்னா இதில் வந்து 8 இல்லை 9 இல்லை. ஸோ இந்த மாதிரி
ஏ வந்து சப்செட் ஆஃப் பி ஆகவும் இருந்து ஏவும் பியும் ஒரே மாதிரி இல்லாத அப்போ தான் வந்து அதை ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏவை வந்து ப்ராப்பர் சப்செட்டுன்னு 2 கண்டிஷன்ஸில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, ஏவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பிலேயும் இருக்கணும், அதுதான் வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு போட்டு இது பண்ணியிருக்கோம். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஏ செட்டும் பி செட்டும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன்ஸ் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னா பாருங்கள், ஜாயிண்ட்னா ஒட்டுக்கா ஒரே மாதிரி, டிஸ்னா அந்த மாதிரி இல்லாமல். அப்படின்னா இப்போ நோ காமன் எலிமெண்ட்ஸ். இருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு செட் ஏல வந்து 2 4 6 இருக்குது. செட் பியில் வந்து 3 5 7 இருக்குது. இப்போ பாருங்கள், 2 எலிமெண்ட்ஸ்லேயும் ஏதாச்சும் காமனாக இருக்கா? 4 இங்கே இல்லை, 5 இங்கே இல்லை. ஸோ 2 எலிமெண்ட்ஸ்லேயும் எந்த எலிமெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இல்லை. அப்படிங்கும் போது தான் இது 2. ஸோ அதனால தான் இந்த 2 செட்டையும் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற எந்த எலிமெண்ட்ஸும் காமனாகவே இல்லை. இதில் 3 இருக்குது ஆனால் இதில் 3 இல்லை, இதில் 2 இருக்குது ஆனால் இதில் 2 இல்லை. இந்த மாதிரி எந்த எலிமெண்ட்ஸும் இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இல்லை, இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இல்லை. அதுதான் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா பாருங்கள், இது தனியாக, இது ஒரு செட் ஏ, இதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது, இது தனியாக இருக்குது, பியில் இருக்கிறது தனியாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிறது இதுலேயும் இல்லை, இதில் இருக்கிறது இதுலேயும் இல்லை. அதனால தான் இது வந்து தூரமாக செப்பரேட் ஆகியிருக்கு. அதுதான் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பவர் செட். ஸோ பவர் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ செட் ஆஃப் ஆல் subsets of set A. ஸோ இப்போ இது எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஏ இருக்குது, அதில் வந்து 2 and 3 இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ பாசிபிளான சப்செட்ஸ் இருக்கோ அந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் வந்து பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள், இதில் பாசிபிளான சப்செட்ஸ் என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது? 0 நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி டினோட் பண்ணலாம் சொன்னோம். ஸோ இது ஒன்று. 2, இந்த 2 எலிமெண்ட் மட்டும் தனியாக கூட வரலாம். இன்னொன்று 3 மட்டும் தனியாக வரலாம். நெக்ஸ்ட் இந்த 2 சேர்த்து ஒன்று வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிள் சப்செட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் செட். ஓகேவா? இந்த பாசிபிள் சப்செட்ஸில் தான் வந்து பவர் செட் அப்படிம்பாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு செட் ஏல வந்து 3 4 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0, இதில் 0 இருக்குதுன்னு அர்த்தம். 0க்கு இந்த மாதிரி போட்டுக்குவோம், ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைனாலும் 0 இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 3 மட்டும் தனியாக, நெக்ஸ்ட்டு 4 மட்டும் தனியாக, நெக்ஸ்ட்டு 5 மட்டும் தனியாக, நெக்ஸ்ட்டு 3 4 தனியாக, 3 4 தனியாக, நெக்ஸ்ட்டு 4 5 தனியாக, நெக்ஸ்ட்டு 3 5 தனியாக, அப்புறம் இது 3மே தனியாக, 3 4 5. அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பாசிபிளான சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர் செட்டும்பாங்க. பாருங்கள், சப்செட்ஸ்னால் என்ன, இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து மெயின் செட்லேயும் இருக்கணும். அப்போ பாருங்கள், 0 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 3 4 இருக்குது. ஸோ அதுதான் வந்து சப்செட்ஸ். எவ்வளோ சப்செட்ஸ் நம்மளால் பாசிபிளாக க்ரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் வந்து பவர் செட்டும்பாங்க. ஸோ 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா, இஃப் n ஆஃப் a, இது என்ன, கார்டினல் நம்பர்ஸ். ஸோ இந்த கார்டினல் நம்பர்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் செட்டில் வந்து m நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செட்டோட பவர் செட், ஆக்சுவலி பவர் செட்டை வந்து பியால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இப்படின்னா பவர் செட் ஆஃப், இது வந்து செட் ஏ. நம்மளுக்கு தெரியும், ஆல்ஃபபெட், கேபிட்டல் ஆல்ஃபபெட் வந்து ஒரு செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அது கூட சேர்ந்து பி வந்துச்சுன்னா பவர் ஆஃப், அதாவது பவர் செட், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது இந்த பவர் செட், எத்தனை பவர் செட்டு அந்த செட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கேல்குலேஷன் n p ஆஃப் a is equal to 2 to the power m. இந்த m வந்து to the power of போட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு
இஃப் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ், அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல, ஏ பிலாங்ஸ் டு அது ஷி, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, அதுதான் ப்ராப்பர் சப்செட்டுன்னு. அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து NPA. நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த 2 to the power m minus 1, அதுதான் இங்கே 2 to the power m minus 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ வாங்க ஒரு சம் போட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ் ஆஃப் செட் எக்ஸ். இதுதான் வந்து செட்டு. ஓகேவா, பாருங்கள், ஆல்ஃபபெட் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து செட்டு. ஸோ இது கர்லி பிரேசஸ் அண்ட் இது இருக்கிறது தான் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஸோ நம்ம மேலே யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், அதாவது ஃபஸ்ட் கார்டினல் நம்பர் என்ன, இந்த செட் ஷி இது இல்லை, இது ஏன்னா ஏ செட் இல்லை, இது வந்து எக்ஸு. ஸோ இந்த செட்டில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்டினல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ இதுதான் இந்த எம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், பி வந்து பவர் செட்டுங்கிறது, அதுதான் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் சப்செட்ஸு. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் இது பண்ணோம்னா 2 to the power of இந்த 6. ஓகே, ஸோ 2 2 3 4 5 6. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் திஸ் செட் எக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் பார்க்கலாம். அது ஃபார்முலா என்ன, NPA minus 1. ஸோ NPA நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், நாட் A, எக்ஸ், சாரி, எக்ஸ். ஸோ அது -1. நம்ம இங்கே இது NPX கண்டுபிடிச்சிட்டோம். 64 - 1 = 63. ஸோ 64ங்கிறது இஸ் total number of subset of x, set x. 63ங்கிறது total number of proper subsets, total number of proper subsets of set x. அதுதான் வந்து என்ன, 63. So thank you guys for watching. Hope you understood the video. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். I'll be ready to solve your doubts.